டிசம்பர் 23 அதாவது இன்றைய நாள் வந்து கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு, அப்படின்னு பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? சம்பவம் தாங்க. சம்பவம்னு சொல்கிறத அது ஒரு சரித்திரம்னு சொல்லலாம். அதாங்க நம்ம எம்எஸ் தோனி, தலை தோனி, கேப்டன் கூல் அப்படின்னு பல பேர்கள் வச்சு அழைக்கப்படுற நம்ம மாகி பாய் இந்த டேட்டில் தான் அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை டெபியூட் ஆடுறாரு. பங்களாதேஷுக்கு எதிராக இறங்குறாரு. அந்த மேட்ச் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் ஆரம்பிக்கும் போது அவரோட டக் அவுட்டில் ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் முடிச்சிருப்பாப்புல 2019 அது வந்து மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடைப்பட்ட இந்த 20 வருடம் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை அப்படி தலைகீழ மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குங்களா? 1983 அந்த காலகட்டத்தில் கபில் தேவ் வந்து நமக்கு ஒரு வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியன் டீமால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல சறுக்கல்கள், இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. அப்படி இன்னல்களுக்கு ஆளாகிற டைமில் கூட நம்மக்கிட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய ஃபேன் பேஸு, பெரிய எதற்குமே அஞ்சாத கேப்டன்ஸு, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்துமே நம்மளால் கிரிக்கெட்டில் ஜொலிக்க முடியலை. இது வந்து 2003 வேர்ல்டு கப் வரைக்கும் பின்தொடர்ந்துக்கிட்டே வருது. அப்படி 2003 வேர்ல்டு கப்பில் என்ன நினச்சுன்னா, எதற்குமே அசராத நம்ம பால்டன்ஸ், இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸை பால்டன்ஸ் சொல்கிறோமா, அந்த காலத்தில் கடப்பாறை டீமாக இருந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து நம்ம இந்தியன் டீமை போட்டு துவம்சம் பண்ணி சும்மா கிளின்னு கிழிச்சு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம கங்குலி வந்து சரி இதுக்கு மேலே போனால் வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் இறங்குறாரு. இந்தியாவில் இருக்க எல்லா மூலை முடுக்குக்கும் போயிட்டு சலிச்சு எடுத்து பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வந்தவர் தான் யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஜாகிர் கான், முகமது கைஃப். இந்த பேர்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த மங்காத்தா படத்தில் டைலாக் வரும், பிஜிஎம் பார் ஓனர் மகத், அந்த மாதிரி சம்திங் பேர்லாம் சொல்லிட்டு கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடைசியாக வந்தவர் தான் எம்எஸ் தோனி. ஆமாங்க, இதே டேட்டு டிசம்பர் 23, 2004 விசஸ் பங்களாதேஷ்க்கு எதிராக அவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டெபியூட் ஆகிறாரு. அந்த மேட்ச் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து இதை மாற்றுண்டு இருந்திருப்பேன். 2004 அவர் டெபியூட் ஆன ஃபஸ்ட் மேட்ச்லேயே ரன் அவுட் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட ஃபேன்ஸ் வந்து நீங்கள் இன்னும் மாறவே இல்லைடா, இன்னுமே அப்படியே தான் இருக்கீங்க, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவரை. இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருப்பாங்க நம்ம தலை தோனியை. இவனெல்லாம் எதுக்குடா வச்சுருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் இறங்கி பேசியிருப்பாங்க. இப்போல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் நம்ம தாதா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து, அரிய வாய்ப்பாக கொடுத்து நம்ம தலை தோனியை அடுத்த மேட்ச்சில் இறக்கியிருப்பாப்புல. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு கொண்டாடுற சச்சின் வந்து வெறும் சொற்ப ரன்களுக்கு, அதாவது 8 ரன்கள் சம்திங் அவுட் ஆகிருப்பார். ஸோ எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எங்கள் அப்பா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்க டைம்லலாம் சச்சின் அவுட் ஆகிட்டாரா, மேட்ச் முடிஞ்சு இனிமேல் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாலுமே கிரவுண்ட்லேருந்து ஒரு சவுண்டு வருது. க்ரௌட் சவுண்ட் இல்லை, பேட்டால் ஒருத்தர் வந்து பொழந்துக்கிட்டு இருக்காரு ஆஃப் பண்ண டீமை. என்னன்னு பார்த்து எல்லாரும் அப்போ டிவி ஆன் பண்ணுறாங்க. தலை தோனி எதை வச்சு கிண்டல் பண்ணாங்களோ, எதை வச்சு ரொம்ப கலாய்ச்சி தள்ளினாங்களோ, அதே ஹேர் ஸ்டைலு, அதே ஆள், அதே முகம், அதே ஆள் வந்து அந்த கிரவுண்டில் நின்று ஆப்பனன் பவுலர்ஸை சும்மா பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அன்னைக்கு ஆன் பண்ண டிவி வந்து அவர் எந்தெந்த மேட்ச்லாம் ஆடுறாரோ அந்தந்த மேட்ச்லாம் சரி ஓகே சச்சின் அவுட் ஆகிட்டாரா, அடுத்து தோனி இருக்கான், ஃபினிஷராக தோனி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி யார் வீட்லேயுமே டிவி ஆஃப் பண்ண விடலை. அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பாப்புல. யாரெல்லாம் அவரை உருவக்கேலி பண்ணாங்களோ, இவனெல்லாம் என்ன பண்ண போகிறான், இவனெல்லாம் எதுக்குடா டீமில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தன்னோட பேட்டாலே தோனி வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மேட்ச்சில் இல்லை, அதுக்கு அடுத்து வர்ற மேட்ச்சில் எல்லா மேட்ச்லையுமே ஆப்போனன்ட் டீம் பவுலர்ஸை பொலன்னு பொழந்து எடுத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆகலை. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், 2007 வேர்ல்டு கப் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்தியா வந்து முதல் சுற்றுலேயே வெளியில் வந்திருப்பாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இந்தியன் டீமை போட்டு பொலன்னு பொழந்து வெளியே அமைச்சிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தோனியையும் இந்தியன் டீமையும் தலைமையில் வச்சு கொண்டாடினாங்களோ, அதே கொண்டாடின கைகள் வந்து கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிது. ஆமாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே ஃபேன்ஸு கல்லடிகளையும் விட்டு செதற விட்டாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்க அந்த டைமில் T20 வேர்ல்டு கப்பை ஐசிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த டீமை யார் வழி நடத்துவாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள், காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிற சச்சின் எல்லாருமே அந்த டீமில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வழி நடத்த போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி மட்டும் எல்லாருக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு சம்பவம் நடந்ததுங்க. காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறல சச்சின், அவர் வந்து தோனியை கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்காக இப்போ பரிந்துரை பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் 2007 7.5 பிடிச்ச வருஷம், இது சரியில்லாத வருஷம் சொன்னாங்களோ, அவங்க வாயிலாம் அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்த சம்பவங்கள் எல்லாமே வரலாறு பேசுங்க. ஸோ அதை அப்படியே கட் பண்ணோம்னா 2011 வேர்ல்டு கப் நம்ம இப்போ நினச்சா கூட அப்படியே கூஸ் பம்பாக புல் அரிக்குங்க. கடைசி பாலில் தலைமை இறங்கி வந்துட்டு ஒரு 6 அடிச்சிருப்பாப்புல. அது இன்னும் எல்லா ஃபேன்ஸோட மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் அது. அதை ஏன் அவ்வளோ பெரிய சம்பவமாக கொண்டாடுறோம் அப்படின்னா, கிரிக்கெட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து எமோஷ்னலி நம்ம கூட ஒரு கனெக்டான விஷயம். ஸோ
அதனால அந்த 2011 வேர்ல்டு கப் அந்த வின்னிங் ஷாட் வந்து யாரால எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனாலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து 2013 இங்கிலாந்து கிரிக்கெட்டை தன்னோட நேஷனல் கேமாக வச்சிருக்கிற இங்கிலாந்து அவங்களோட சொந்த மண்ணிலேயே போயிட்டு போலன்னு பொழந்து சாம்பியன் ட்ராஃபி அப்படி பிடிங்கிட்டு வந்திருப்பாப்புல நம்மளால. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வரலாறு பேசும். ஸோ அதுலேருந்து அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா 2009 ஐபிஎல் டைமில் வந்து எல்லா டீமுக்குமே ஒவ்வொரு ஜாம்பான் இருந்தாங்க. லைக் மும்பைக்கு வந்து சச்சின் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கும்போது சென்னைக்கு யாராவது ஒருத்தர் வேணுமேனு சொல்லிட்டு பிளானில் தோனி எடுக்கிறாங்க. அவர் வரும்போது ஒரு பிளேயராக வந்திருந்தாலுமே இப்போ அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட செல்லப்பிள்ளை ஆகிட்டார். அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாப்புல, நான் என்னதான் ராஞ்சியில் பிறந்து வளர்ந்திருந்தாலுமே வந்து சென்னை வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சென்னை வந்து எனக்கு செகண்ட் ஹோம் மாதிரி. ராஞ்சியில் இருக்கிறத விட சென்னையில் தான் அதிகமாக இருக்கிறப்பலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணோம்னா 5 ஐபிஎல் டைட்டில்ஸு, சாம்பியன் லீக் அவார்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஸோ ஐபிஎல் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, 2 வருஷம் பேன் ஆயிருந்தாங்க சென்னை. அது ஏன் எதுக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் விளக்க வேண்டியதில்லை. ஸோ அதை வச்சுமே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சீட்டிங் பண்ணி தானே கப் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி சீட்டிங் பண்ணி கூட இங்கே சில டீமால் வந்து கப் வாங்க முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. சென்னையை லீக் மேட்ச்சில் தோக்கடிச்சவங்க கூட என்னமோ பெரிய கப் வாங்கின மாதிரி பெருசாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது என்ன கர்மம்னு தெரியல. 5 தடவை மும்பை வந்து நம்மளை பீட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க கூட அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறதில்ல. இவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டே வந்து ரொம்ப குதிச்சாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் இந்த 2025 ஐபிஎல் வந்து தரமான சம்பவங்கள் காத்துட்ருக்கோம். ரீசெண்டாக கூட நம்ம ருத்ராஜ் வந்து மைக்கை தான் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, எவனோ ஒருத்தன் தெரியாமல் பண்ணியிருப்பான். அதுவே வந்து ஒரு டீமை குறிப்பிட்டு சொல்லி கலாய்ச்சிருப்பாப்புல. ஸோ இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேன் வார்ஸ் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ போக நாட்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம டாப்பிக்லேருந்து வெளில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தோனியை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தோம். 2013 அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வரலாறு பேசும். வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா பிளேயர்ஸுக்கும் இப்போது லைக் சச்சின் எடுத்துக்கிட்டோம்னா, சச்சினுக்கு ஃபேர்வெல் ஒரு கப்போட கொடுத்துருப்பாப்புல தோனியோட பயோபிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாமியோட ஃபோட்டோ வாங்கும் போது தோனி மட்டும் சச்சினோட ஃபோட்டோ அவரோட ரூமில் வச்சு கடவுளுக்கு நிகராக பார்த்துருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி தான் 2011 வேர்ல்டு கப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ நான் அப்போலாம் அந்த அம்மாத்துன்னு இருந்திருப்பேன், நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த வேர்ல்டு கப்பை வாங்கி சச்சின் கையில் கொடுத்துருப்பாப்புல. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபேர்வெல், எக்ஸ்ட்ரானியான ஒரு ஃபேர்வெல் கொடுத்துருப்பாப்புல. ஆனால் தோனிக்கு அது நடக்கலை. எந்த ரன் அவுட்டில் அவரோட மேட்ச் ஆரம்பிச்சதோ, அவரோட ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கும் போதும் ஸோ அதே மாதிரி தான், எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே நிப்பாட்டாங்க. எங்கே தொடங்கும் எங்கே முடியும், இந்த சினிமா பாட்டெலாம் வரும், நான் பாடினேன்னா காப்பிட்டு வந்துடும், கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் லைன் மட்டும் சொல்கிறேன், எங்கே தொடங்கும் எங்கே முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் எதில் ஆரம்பித்தாரோ ரன் அவுட்டில் ஆரம்பிச்சிருப்பார், முடிக்கும் போதும் ரன் அவுட்லேயே முடிச்சிருப்பார். ஸோ ரன் அவுட்டில் ஆரம்பிக்கும் போது அவரை யாரெல்லாம் கலாய்ச்சாங்களோ, நீ என்ன பண்ண போகிற, என்ன பண்ணிவிடுவோம், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்களோ, அவங்கெல்லாம் அன்னைக்கு கண்ணீர் விட்டுருப்பாங்க. இன்க்ளூடிங் அந்த கேமராமேன் கூட அழுதுருப்பாப்புல. நானும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து டிவி ஆஃப் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். சச்சின் அந்த நேமுக்காக யார் டிவி ஆன் பண்ணாங்களோ, தோனின்ற பேருக்காக திரும்பவும் டிவியை ஆன் பண்ண வச்சுருப்பாரு. அது அப்படியே ரொம்ப காலத்துக்கு நீடித்து வந்தாலும் 2019 அப்புறம் அந்த தோனின்ற பேரும் இல்லை, இனிமேல் நான் ஏன் கிரிக்கெட் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணவங்க வந்து கோடி பேர் இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது இப்போது கடைசி ஐபிஎல் ஆக்ஷன் நடந்திருக்கு 2025க்கானது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது, அப்படி இருந்தால் மீறப்படும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். விக்ரமோட ஃபேமஸான டைலாக், நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து தெருக்கி விட்டுருப்பாப்புல டைலாக் பேசி. அந்த டைலாக் வந்து ஒரு மனுஷனுக்கு பொருந்தும் அப்படின்னா தோனிக்கு தான். சிலர்லாம் சொல்லுவாங்க தோனிலாம் என்ன ஐபிஎல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்ற நிறையா லாக்டவுன் கிட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நான் பேசி கேள்விப்பட்டுருக்கேன், என் கண் முன்னாடியே பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு பிளேயரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்றி, எக்ஸாக்டாக எனக்கு தெரியுமான்னு தெரியல, ரூல்ஸ் எல்லாம் மாற்றி ஒரு பிளேயரை தக்க வைக்கணும் அப்படின்ட்டு நடந்ததுன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ தான் நடந்திருக்கு. அதுவும் தோனிக்காக மட்டும்தான் நடந்திருக்கு. ஏன்னா தோனி வந்து இந்த கேஜிஎஃப்ல ராக்கி பாய் ஒரு டைலாக் சொல்லுவார், ஐ எம் சிஇஓ ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். தோனி இல்லைன்னா ஐபிஎல் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் வந்து, தோனி இல்லைன்னா சென்னை இல்லை, சென்னை இல்லைன்னா தோனி இல்லை அப்படின்னு இருந்ததை தோனி இல்லைன்னா ஐபிஎல்லே இல்லைடா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாப்புல மனுஷன். ஸோ ரன் அவுட்டில் ஆரம்பித்து ரன் அவுட்டில் முடிஞ்ச அவரோட கரியர் வந்து T20s லீக் மேட்சஸில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் 2025 ஐபிஎல்லில் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பர்ஃபார்ம் முக்கியம் இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைவன் கிரவுண்டுக்கு வந்தாலே போதும்.
வந்து இப்படி கையை காமிச்சாலோ இல்லைன்னா ஒரு பேட் வச்சு ஒரு 6 அடிச்சாலோ போதும். அது கூட தேவைப்படாது. ஒரு 4 பால் வந்துட்டு கொடுங்கடா கடைசியா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஜண்டா மந்திரம்லாம் போட்டிருப்போம். எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆகணும், தோனியை காட்டுங்கடா, தலைவனை கண்ணில் காட்டுங்கடா அப்படின்ற அளவுக்கு. ஸோ அது இந்த வருஷம் நடக்கும் 2025 IPL. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதான் யாருக்கும் தெரியல. ஃபேன்ஸ்க்காக தான் அவர் திரும்பவும் வந்து விளையாடுறாரு. அவர் சொல்லியிருப்பார், எனக்கு இது கஷ்டம்தான் நான் வர்றது. ஸோ நான் 9 மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு வர முடியுமோ கண்டிப்பாக வருவேன், ஃபேன்ஸ்க்காக பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு, எந்த மாதிரி மேட்ச் நடக்க போகுது. அதை விட முக்கியமான சம்பவம் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் பேசுகிறது என்னென்னா, போன IPL-ஓட லீக் கடைசி மேட்ச்சில் வந்து RCB ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. அதை வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்கேவோட டைஆர் ஃபேன்ஸாக இருந்தாலும் கூட. சரி தோனி வந்துட்டாரா, சென்னை கப் அடிக்கலாம்னா கூட பரவாயில்ல, அவங்க அடிக்கட்டும். ஏன்னா விராட் கோலின்ற ஒரு ஆள் இருக்காப்புல அங்கே, அவருக்காகவாது கப் அடிக்கணும்னு சொல்லி எவன்லாம் நினச்சிட்டு இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் இப்போ எதிரியாக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்கே ஃபேன்ஸ். சிஎஸ்கே ஃபேனாகவே இருந்தாலுமே RCB கப் அடிக்கணும்னு நினச்சிருப்பாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. நானுமே அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவங்க வாயிலே மொத்தமாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பால்டன்ஸ் மேட்ச் நம்ம பங்காளிஸ் கூட இருக்கிற சண்டையை விட RCB மேட்ச் வந்து பயங்கர ஃபயராக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் மீண்டும் சந்திப்போம். வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் நல்லா பேசலை, நீ எதாவது மாற்றிக்கூட அப்படின்னாலும் அதையும் வந்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். பை.